சர்க்கரை வியாதியாளர்கள் தங்களுடைய உணவை கவனமாக கட்டுப்படுத்த வேண்டும். அவர்கள் அடிக்கடி கேட்கும் கேள்வி பழைய சோறு சாப்பிடலாமா என்பதுதான். இந்த சோறு பொதுவாக ஒரு இரவு ஊறவைத்து மறுநாள் சாப்பிடப்படுகிறது. இது உடல் வெப்பத்தைக் குறைக்கும் தன்மையுடன் அறியப்படுகிறது. இது உடலுக்கு பல நன்மைகளை தரும் என நம்பப்படுகிறது. சர்க்கரை வியாதி உள்ளவர்களுக்கு கிளைசெமிக் குறியீடு முக்கியமானது. பழைய சோறுக்கு J குறைவாகவே இருக்கும். இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை மெதுவாக உயர்த்தும். இது சர்க்கரை கட்டுப்பாட்டிற்கு நல்லது. இயற்கை புளிப்பால் இதில் புரோபயாடிக் பாக்டீரியாக்கள் உள்ளன. இது செரிமானத்திற்கு உதவும். இது பசியை குறைத்து நீண்ட நேரம் உண்ணாமல் இருக்க உதவும். ஆனால் சுத்தம் மிக முக்கியம். தவறாக வைத்த பழைய சோறு உணவு பழியாக முடியும். இதை எப்போதும் தூய தண்ணீர் அல்லது மண்சட்டியில் வைத்திருக்க வேண்டும். பாசுமதி அல்லது புழுங்கல் அரிசி பயன்படுத்துவது சிறந்தது. வெள்ளை அரிசியை தவிர்ப்பது நல்லது. உப்பு, வெங்காயம் அல்லது மோர் சேர்த்து சாப்பிடலாம். இனிப்புகள் சேர்க்கக்கூடாது. வாரத்தில் 2 அல்லது 3 முறை சாப்பிடுவது போதும். இருப்பினும் தனிப்பட்ட உடல் நலத்திற்கு ஏற்ற ஆலோசனைக்காக மருத்துவரை அணுகுவது நல்லது.